நீ கும்மி சீரியஸ் பார்ட்ல இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வாங்க அப்பாட்ட கேக்குறோம். அப்பா இது உண்மையாப்பா? என்னது பேப்பர் கப்ல ரப்பர் பேண்டை சுத்தி விட்டா சுத்திக்கிட்டே ரொம்ப தூரம் போதா? ட்ரை பண்ணிடுவோமா? சோ இதுக்கு நமக்கு பேப்பர் கப் தேவை. 2 கப் போதும். அதுல இருக்க ஒரு டேய் மௌனி இத செஞ்சு பார்க்கலாமா? செய்யலாமா? அண்ணா இது வாங்கணுமே. சரி வா போய் வாங்கிட்டு வரலாம். ஏய் எங்க போறீங்க? இங்க பாருங்க, இது உண்மையானு செஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் கடைக்கு போலான்னு கிளம்பணும். என்னது லாலிபாப் எடுத்து சுத்தி விட்டா பம்பர மாதிரி கரகரகரன்னு சுத்துதா? அது உண்மையானு செஞ்சு பார்க்கணும். ட்ரை பண்ணிடுவோமா? ஓகே 2 லாலிபாப் இருக்கு, சுத்துதான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நீ சுத்தி பாரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரலங்க. அது அவ்வளவுதான். அடுத்து பிரணேஷ் நீ சுத்து பார்க்கலாம். வரலப்பா. டேய் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மேல் பக்கம் இப்படி பிடிக்க கூடாது. எங்க பிடிக்கணும்னா இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, இங்க மட்டும் நல்லா அழுத்தி பிடிக்கணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து சுத்தணும். இங்க பாருங்க, நல்லாவே சுத்தணும். ஸோ சூப்பரா சுத்துச்சா? ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து சுத்துனீங்கன்னா இந்த லாலிபாப் வந்து சுத்துது. ஸோ இந்த இது வந்து உண்மைதான் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். டே கையை இப்படி பிடிச்சிருக்கேன், விட்டா பறக்குமா மேல? விடுப்பா விடுப்பா. இன்னைக்கு உண்மை சீரியஸ் பார்ட் 13. வாங்க அப்பாட்ட கேட்கலாம். அப்பா இது உண்மையாப்பா? பேப்பர் கப்பை கட் பண்ணி பலூனை உள்ள போட்டு ஊதி விட்டா பேப்பர் கப்போட சேர்த்து பலூன் மேல போதா? ட்ரை பண்ணிடுவோமா? ஓகே. ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கிறேன். நைஃப் எடுத்து பேப்பர் கப்போட பேக் சைடில் பலூன் போகிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் எடுத்து பேப்பரை வந்து ஃபேன் மாதிரி சுற்றிலும் கட் பண்ணிட்டு பலூனை எடுத்து உள் பக்கமாக விட்டு பேக் சைடில் எடுத்து நம்ம ஊத ஆரம்பிச்சிடலாம். அவங்க சொன்ன மாதிரியே ஊதி காற்று போகாமல் கையில் பிடிச்சிட்டேன். இப்போ விட்டு பார்க்கலாம், அப்படியே கப்போட சேர்த்து மேலே போதானே? இல்லைங்க. ஸோ அப்படியே அந்த காற்று போயிட்டு ஸ்லோவாக கீழே தான் விழுவுது ஒழிய மேலெல்லாம் போல. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை அவங்க நூலை கட்டி இழுத்துருப்பாங்களோ தெரியல. என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய். இது உண்மையாமா? எனக்கு தெரியலடா, உங்க அப்பா கிட்ட கேட்டா தெரியும். என்ன கேட்கணும்? அது ஒண்ணு இல்லப்பா, இது உண்மையான்னு கேட்டேன். லைட்டரோட ஃப்ளேம் ஏதோ ஒன்று பண்ணி மேலே ஆன் பண்ணுறாங்க. ஃப்ளேம் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே மேலே வருதா? ட்ரை பண்ணிடுவோம். இப்போ லைட்டரை நீங்கள் ஆன் பண்ணுறப்ப சின்னதாக தான் எரியும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எரியிற பொசிஷன் வச்சிங்கன்னா இப்போ பெருசாக எரியும். அடுத்து பேனாவில் இருக்கக்கூடிய மூடி உள்ளே இருக்க விஷயம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரீஃபில்ல இருக்கக்கூடிய மையை லைட்டரோட அந்த ஃப்ளேம் வரக்கூடிய நிப்பில் கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணி மையை கொஞ்சமாக வச்சுக்கணும். லைட்டரை அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு லைட்டர் எடுத்து நீங்கள் ஃப்ளேமை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேம் பற்றிக்கிட்டே அப்படியே மேலே போகும். இதை நானும் செஞ்சு பார்த்தேன், ஒய்ஃபும் செஞ்சு பார்த்தாங்க. சூப்பரா இருக்காதுப்பா. பாய். இப்போ இதை விட போறேன். இந்த பலூன் தானாவே மேல போகுது. இது வீட்ல செஞ்சதா? சூப்பரா மேல போகுதுப்பா பலூன். நீங்களும் ஹீலியம் பலூன் தானா மேல போற மாதிரி வீட்லயே செய்ய முடியும். ஆனா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றப்போ பலூன் பொங்கி வந்து வெடிச்சிருச்சு. ஹீலியம் பலூன் வீட்லயே வச்சு மேல பறக்குற மாதிரி பண்றாங்க. இது உண்மையாப்பா? உண்மையான்னு ட்ரை பண்ணிடுவோம். இதுக்கு கண்ணாடி பாட்டில் தேவை. பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி பாட்டில முக்காவாசி தண்ணி வச்சுட்டு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறேன். கல் கொஞ்சமா எடுத்திருக்கேன். அந்த அலுமினியம் ஃபாயில கல்லை வச்சு சுத்திட்டு ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு அந்த பாட்டிலுக்குள்ள போட்டுக்கிறோம். இதுக்கு மிஷின் கிளீனர் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ட்ரைன் கிளீனர் பவுடரை வந்து எடுத்துக்கணும். அதை பலூனுக்குள்ள கொஞ்சமாக கொட்டிக்கணும், 1.5 ஸ்பூன் அளவுக்கு. அதை பாட்டில் அப்படியே வந்து பலூனை இன்சர்ட் பண்ணிட்டு பலூனை தூக்குனீங்கன்னா பவுடர் ஃபுல்லாக உள்ளே போயிடும். அப்படியே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து கேஸ் ஃபார்ம் ஆகி பலூன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. முக்கியமாக பாட்டிலேருந்து பலூனை உருவாமல் பாட்டிலில் வச்சு அந்த பலூனை கட்டிட்டு அப்புறம் தான் எடுக்கணும். ஏதோ பாட்டில்ல ஸ்ப்ரே அடிச்சு அழுத்தினா புல்லட் போதாம்ப்பா. இது உண்மையா? ட்ரை பண்ணிடுவோம். இதுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி எடுத்து அதில் ஹோல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி பாட்டிலோட சைடில் மேல் பக்கமாக ஹோல் போட்டுக்கிறோம். சிகரெட் லைட்டெல்லாம் அந்த சுவிட்ச் பார்ட்டை ஒயரோட எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த ஒயர்லேருந்து ஸ்பார்க் வரும். பேனாவோட பார்ட் சின்னதாக ஒன்று எடுத்துருக்கேன். அதை மூடியில் இன்சர்ட் பண்ணிட்டு க்ளூகன் வந்து காற்று போகாமல் ஃபுல்லாக ஒட்டிக்கிறோம். லைட்டிலேருந்து எடுத்த அந்த சுவிட்சை ஒயரை மட்டும் பின்னு பக்கம் மடக்கி விட்டு பாட்டிலில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். பாட்டிலுக்குள்ள ஒயரும் ஸ்டீல் பார்ட்டும் இருக்க மாதிரி வச்சுட்டு க்ளூகன் வச்சுட்டு காற்று போகாத அளவுக்கு ஒட்டிட்டு பர்ஃப்யூம் எடுத்து பாட்டிலுக்குள்ள நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் எடுத்து லூஸாக உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபயரோட அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ண பிளாஸ்டிக் போய் ஷூட் பண்ணும். சூப்பர்ப்பா. தர்மாக்குள்ள பட்டா செஞ்சு விடுறாங்க. அது உண்மையிலுமே பறக்குமாப்பா? உண்மையான ட்ரை பண்ணிடலாம். ஓகே. இதுக்கு தெர்மாக்கோல் 2 மெஷர்மெண்ட்ல தேவை. ஒன்னு ஸ்கொயர் டைப்லயும் இன்னொன்னு வந்து ரவுண்ட் ஷேப்லயும் தேவை. இந்த மெஷர்மெண்ட்ல நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ண விஷயத்த ஷார்ப்பா இருக்க பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நமக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்க சென்டர் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். டிசைனுக்காக பிளாக் கலர் பீஸை ரவுண்ட் பீஸ்ல வந்து ஒட்டிக்கிறேன். ஆரஞ்சு கலர் பீஸை லென்த்தா இருக்க பீஸ்ல ஒட்டிக்கிறேன். நூல் கட்டத்துக்காக சார்ட்ல இந்த ஷேப்ல 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பின் வந்து இன்சர்ட் பண்ணி
பண்ணிக்கிறேன். இது லூஸாக ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். நூல் எடுத்து அதில் பாட்டம் சைடில் அந்த பீஸில் ஒட்டிட்டு இதை வந்து நாட் வந்து போட்டுக்கலாம் 2 பக்கமும். நான் வீட்லேயே அப்படியே நான் மூவ் பண்ணி பார்த்தேன், அது வந்து நல்லா ரொட்டேட் ஆகுது. சரி மாடியில் போய் உள்ளானா தப்பான டைமில் விட்டுருப்போம் போல், காற்றே சுத்தமாக வரவே இல்லை. சரி இதை டெஸ்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி வந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணோம். ஸோ பைக்கில் வந்து ஹைட்டாக போய் ரொட்டேட் ஆச்சு. ஸோ காற்று இல்லாதனால என்னால் ஒரு இடத்துல வந்து டெஸ்ட் பண்ண முடியல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்பா பேப்பர் கப்ல பூமராங் செஞ்சு விடுறாங்க, கைக்கே வருது, இது உண்மையாப்பா? டேய் இது ஈஸிடா, உடனே ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஓகே, நீங்களும் இதை ட்ரை பண்ணலாமே. இதுக்கு நார்மல் பேப்பர் கப் எடுத்து டேபிளில் வச்சுட்டு ஸ்கெட்சும் ஸ்கேலும் எடுத்து 8 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிட்டு சிசர் எடுத்து அந்த 8 சைடையும் நம்ம லென்த்தாக வந்து கட் பண்ணிக்கிறோம். ஒன்று விட்டு ஒன்று வந்து இந்த மாதிரி மடக்கிக்கணும். மீதி 4 பார்ட்டை வந்து சைடு வைஸாக வந்து நம்ம மடக்கிக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மடக்கக்கூடாது. இந்த 4 மடக்குனதையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும், பாக்கெட் மாதிரி. இதை தனியாக கலந்து வரக்கூடாது. பேப்பர் கப் பூமராங் வந்து ரெடி. இதை கீழ்ப்பக்கமாக பிடிச்சி இப்படி ஆங்குலராக த்ரோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்ச பூமராங் நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கைக்கு திரும்ப வருது. என்ன இப்போ இதை தொட்டா போகுமா? தொட்டு பாருங்க. 3, 2, 1. டேய் மகனே, இத போட்டுட்டு தண்ணி ஊத்தணுமா, தண்ணி ஊத்திட்டு இத போடணுமாடா? என்ன பண்றீங்க? அது உண்மைன்னு பாருப்பா. தண்ணியில பெப்பரை போட்டு விரல வைக்கிறாங்க, பெப்பர்லாம் விலகி போயிடுதா? ட்ரை பண்ணலாம்ப்பா. ட்ரை பண்ணலாங்க. பண்ணிடுவோம். ஓகே, நமக்கு பிளேட் தேவை. பிளேட் எடுத்து வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து நமக்கு மிளகுத்தூள் தேவை. இதுதான் வந்து ஜெம்ஸு. இதை வந்து நம்ம வாட்டரில் தூவிக்கிறோம். இப்போ வெறும் விரல்ல இந்த பிளேட்டில் கை வைய. ஓகேப்பா. என்னப்பா ஒட்டிச்சு? இப்போ கையில் வந்து சோப் எடுத்துக்கிறோம் நல்லா. ஓகே, ஸோ அந்த சோப்பை வந்து நம்ம இதில் டச் பண்ணலாம். வாவ், சூப்பர்ப்பா. அப்புறம் போடுங்க. சோப் லிக்விடோட தொடறப்ப அந்த பெப்பர்லாம் விலகி போயிடுச்சு. இது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. என்னங்க இங்க பாருங்க. பாப்கார்ன் சீட் எடுத்து ஹேர் ஸ்ட்ரைட்னர்ல வச்சா பாப்கார்ன் பொரிஞ்சிருதா? ட்ரை பண்ணிடுவோமா? ஓகே வா, பாப்கார்ன் சீட் வாங்கிட்டு வரலாம். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஆக்டிவ் பாப்கார்ன் 2 வந்து வாங்கியாச்சு. நீங்க கடைக்கு போயிட்டு வரதுக்காட்டி நான் ஹேர் ஸ்ட்ரைனரும் கத்திரிக்கோலும் ரெடியா வச்சிட்டேன். ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். ஓகே. ஸோ வாங்கிட்டு வந்த பாப்கார்ன் சீட்ஸை வந்து கட் பண்ணி ஒரே ஒரு சீடை மட்டும் எடுத்துக்கிறேன். ஹேர் ஸ்ட்ரைட்னர்ல பிளக்ல கனெக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு சீடை எடுத்து சென்டர்ல வச்சு நல்லா அழுத்தி பிடிக்கணும். இப்போ வைக்கிறோம். ஹீட் ஆயிடுச்சு. பொரியுமா? ஓகே, பாப்கார்ன் சீடை உள்ள வச்சாச்சு. இதை வந்து லைட்டாக அழுத்தி பிடிக்கணுமா? கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுத்தோடனே பொரிஞ்சிருச்சு. சக்சஸ். தாங்க பாருங்க பாப்கார்ன். இதெல்லாம் சாப்பிட முடியாது, இவங்க மண்டையில போட்டது. இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் பாப்கார்ன் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஹேர் ஸ்ட்ரைட்னரை ரொம்ப நேரம் வந்து அழுத்தி பிடிக்கணும், அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.